இந்த மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா? எங்க இன்வெஸ்ட் பண்ணலாம்? நேரடி பங்குகள்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா? மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா? வெயிட் பண்ணலாமா? இன்னும் மார்க்கெட் விழுமா? விழுந்தப்புறம் இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு நிறைய லாபம் கிடைக்குமா? இப்படி பல கேள்விகள் நம்ம மைண்ட்ல வந்துகிட்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரே ஒரு வழி தான் ஸ்டேபிள் மெத்தட். மார்க்கெட் இறங்க இறங்க நமக்கு எங்க கான்ஃபிடன்ஸ் இருக்கோ, நம்ம கன்விக்ஷன் எங்க அதிகமா இருக்கோ, அந்த இடத்துல தொடர்ந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். இப்படி இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே போகும்போது என்ன ஆகும்னாக்கா, மார்க்கெட் இறங்கி ஸ்டெபிலைஸ் ஆகி அங்கிருந்து ஏற ஆரம்பிக்கிறதுக்குள்ள நம்ம நிறைய பணத்தை நம்ம போர்ட்ஃபோலியோல இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். மார்க்கெட் ஏறும்போது இன்வெஸ்ட் பண்ண இந்த பணம் நமக்கு லாபத்தை தேடி கொடுக்கும். பட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, இன்னைக்கு இந்த குளோபல் ட்ரேட் வார்ல மாற்ற கம்பெனில போய் பணத்தை போடுறது ரிஸ்கி. ஸோ எங்க போய் இன்வெஸ்ட் பண்ணணும்னா, எந்தெந்த செக்டர்ஸ், கம்பெனிஸ் இதிலிருந்து ஓரளவுக்கு பாதிப்பு இல்லாம தப்பிப்பாங்களோ, அந்த இடத்துல தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இன்வெஸ்ட் பண்றதுங்கிறது இன்னைக்கு ரொம்ப ட்ரிக்கி. பட் இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இதுதான் இன்னைக்கு இன்வெஸ்டருக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான சவால். யோசிச்சு செய்யுங்க.